Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் வெஜிடபிள் சேமியா உப்புமா எப்படி செய்யறது பார்த்துடலாமா? அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பூண்டு 4-5 பல் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் ஒன்று புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் தக்காளிலாம் ஆட் பண்ணலாம். நான் வெஜிடபிள்ஸ்க்கு இன்றைக்கி கேரட், பீன்ஸ் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு வேறு இருந்தாலும் எடுத்துக்கலாம், குடமிளகா இருந்தாலும் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாலும் நம்ம தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சேமியாவுக்கு 1 டம்ளர் சேமியாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். தண்ணி கொதி வந்ததும் சேமியா போட்டு கலரி உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மீதி இருக்கிற உப்பு போட்டுக்கலாம் சேமியாவுக்கு சேர்த்து. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி கொதி வந்ததும் பார்க்கலாம். தண்ணி கொதி வந்துச்சு. இப்போ சேமியாவை போட்டு கலரிடலாம். கலரிட்டு சின்னதுலேயே வச்சிடலாம், அது வெந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சின்னதுலேயே மூடி வச்சுட்டோன்னா வெந்துடும். வெந்ததும் பார்க்கலாம். பாருங்க, 7 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. நம்மளுக்கு வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி. இப்போ தட்டில் போட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் சேமியா உப்புமாவும் சாம்பார் உண்டா. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. Homemade food is always simple and tasty, friends. Enjoy your homemade food.